அவர் 60 வயசுல முதியவரான இறுதி நாள் வரையும் அவர் இளைஞராகத்தான் இருந்தார். இப்ப நாதஸ்வர வித்துவான்களை நீங்க எடுத்துக்கொண்டீங்கள் என்றால் இப்ப பாத்தீங்கன்னா பஞ்சாபிகேஷன் ஐயா எல்லாம் இருக்கிறார். அவர் என்ன முதியவராக போயிட்டார். அவர் இப்பயும் இளைஞராகத்தான் இருக்கிறார். இப்போ எங்களுடைய திருநெல்வேலி மார்க்கெட்டுக்கு போவோம். மார்க்கெட்டில் வியாபாரம் செய்கிற ஒரு அம்மாவாக இருக்கட்டும் ஐயாவாக இருக்கட்டும் அவர் முதியவரா இல்லை. நீங்க தான் எங்களுடைய அரசாங்க உத்தியோகத்தர்கள் நீங்க கொஞ்சம் பேர் 60 வயது என்றால் முதியவர் 70 வயது முதியவர் என்று சொல்லி கொண்டு இருக்கிறீங்க. இப்ப உங்களுக்கு தொழில் திறமை இருக்கும் வரையும் நீங்கள் முதியவர்கள் இல்லை. உண்மையில நான் இப்ப எங்களுடைய திணைக்களம் சார்ந்த கருத்துக்களாக தெரிவிக்கையில் இப்ப முதியவர் என்கிறது உங்களோட எண்ணங்கள் சிந்தனைகள் இல்லை. இப்ப பொதுவாக இப்ப நான் அங்க அவர் பார்க்கணும் சிரேஷ்ட என்ஜினியர் இருக்கிறார். அவர் இன்றைக்கு எலக்ட்ரிசிட்டி போர்டில் சிரேஷ்ட என்ஜினியராக இருந்த மிக கெட்டிக்காரர். அவர் 60 வயது அடிப்படையில் கொண்டு வந்து நிறுத்தி விட்டுருக்கீங்க. ஆனால் இப்போ வெளிநாடுகளில் அவர் ஒரு ரிசோர்ஸ் பர்சன். அவருக்கு இப்பயும் சம்பளம் எடுக்கக்கூடிய திறமை இருக்குது. நான் உதாரணத்துக்கு சொல்ல போனால் இப்போ நாங்கள் எங்களோட லைஃப் வாழ்க்கையை இறுதி வரை நாங்கள் சோர்வு இல்லாமல் மனச்சோர்வு இல்லாமல் கொண்டு போனால் எப்பயும் இளைஞர்கள் தான். மனம் என்றது என்ன இருக்குன்னு தெரியுமா உங்களுக்கு? மனம் இப்போ உங்களுக்கு கை தெரியும், கால் தெரியும், மூக்கு தெரியும், இருதயம் தெரியும், சுவாசப்பை தெரியும், மனம் தெரியுமா உங்களுக்கு? மனம் எங்கே இருக்கிறது? மனத்தை தொட்டு பார்க்கலாமா? உங்களுடைய இருக்கிற மனத்தை அல்ல உங்களை வெட்டியாவது தொட்டு பார்க்கலாமா? இல்லை. ஆனால் மனம் தான் உங்களை இந்த உங்களோட வாழ்க்கையை தீர்மானிக்கிறது. அந்த மனம், அந்த சிந்தனை, அந்த எண்ணம், அந்த எண்ணத்தை தவிர உங்களுடைய நல்ல எண்ணங்கள் உண்மையில நீங்கள் வாழ்க்கையில ஒரு நல்ல மனிதராக இருந்திருப்பீர்கள், நல்ல ஒரு தந்தையாக இருந்திருப்பீர்கள், நல்ல ஒரு தாயாக இருந்திருப்பீர்கள், நல்ல ஒரு ஆசிரியராக இருந்திருப்பீர்கள், சமூகத்திற்கு நல்ல உதவி செய்தவர்களாக உதவி செய்து கொண்டிருப்பவர்களாக இருந்திருப்பீர்கள். அவ்வாறு இருந்திருப்பீர்கள் என்றால் முதுமை உங்களை ஒரு காலமும் கிட்ட நெருங்க முடியாது. ஏனென்றால்